வீடியோ எடுக்கல, ஒரு போட்டோ கூட ஏன் எடுக்கல, ஏன் வீடியோ எடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் கேட்குறாங்களே சார். ஏன் அந்த இடத்துல ஒரு வீடியோ கூட எடுக்க முடியாதா? அப்ப அவர் தனியா எப்படி போயிருப்பாரு? பாதுகாப்பு இல்லாம எப்படி போயிருப்பாரு? ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படி பேசுறாங்களே சார். அதுக்கு என்ன சொல்ல வரீங்க? எங்க தனியா போயிருப்பாரு? அந்த அவங்கள அந்த குடும்பத்த பார்க்கறதுக்கு உள்ள. அவரு உள்ள உட்கார்ந்திருந்தாரு. குடும்பத்தார் ஒவ்வொருத்தரும் போய் பார்த்தாங்க. ம். அது ஒரு விஷயம். தனியானா கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்துருவாங்க வெளியில. தனியா பார்த்தா என்ன? அவங்க என்ன இதுவா? பேயா? பிசாசா? பாதிக்கப்பட்டவங்க. இன்னொரு விஷயம் வீடியோ எடுக்காதது நானே கூட விமர்சனம் வச்சிருந்தேன். இந்த மாரி விஷயத்தெல்லாம் ஸ்கோர் பண்ணணும். குறைந்தபட்சம் நீங்க எடுங்க. அதை அவுட் குடுங்க. ஊடகங்கள் ஒளிபரப்பட்டும். வச்சிருப்பாங்களா சார்? எடுத்திருப்பாங்களா? எதுவுமே எடுக்கல. அப்போ உள்ள போனதுல வெளியில எடுத்தாங்களா தெரியாது. உள்ள எதுவுமே எடுக்கல. இதுல டிஎம்கே முதல்வர் ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு டீமு பந்தல் போடுறேன், அது போடுறேன்னு வந்து அவங்க வீடியோ எடுத்திருக்காங்க. இவங்க எங்க? கேட்டது அங்கவே. ஆமா. அந்த அப்போ ஹோட்டல்லே. அந்த இது நடந்துகிட்டு இருக்கும்போதே. சரி. இவங்க கேட்டதுக்கு, நாங்க பந்தல் போடுற இடத்தெல்லாம் நாங்க எடுத்துன்னுக்குறோம். நீங்க என்ன கேட்கறதுன்ட்டு வீடியோ எடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த வீடியோ அந்த வந்த மக்கள், அந்த மாரி அந்த அட்மாஸ்பியர் இதுன்னு ரூம்குள்ள இல்ல. அது ஒரு பார்ட். அது என்னைக்காவது வரும் வெளிய. அப்போ இந்த விவகாரத்த ஒரு வீடியோவா அந்த ஹால்ல உட்காந்துருக்கவங்க, அவங்களோட விஜய் ஒரு 5 நிமிஷம் பேச வச்சுட்டு, ஒரு எடுத்து அவுட் குடுத்துடலாம். நாங்க ஒவ்வொருத்தரையும் தனிப்பட்ட முறையில சந்திக்க விரும்புறேன். இது மனதோடு உரையாடுவது பர்சனல். அப்படின்ட்டு அவர் போயிருக்கலாம். ம். அந்த ஐடியாலாம் இவங்களுக்கு இருந்தா எங்கேயோ போயிருக்குங்க அந்த கட்சி. எல்லாம் தான் லகட பாண்டிகள் தானே. ம். அப்புறம் சந்திச்சிருக்காரு. இல்ல சந்திச்சு கட்சியே வந்துட்டு திவிக தலைவர் விஜய் அவர்கள் வந்துட்டு அவர் சொல்லி எதுவுமே நடக்கல. வேற யாரு கையில தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு பேச்சுமே இருக்கு. இருக்கு. ஆ. ஆனா அதுக்கு அவரும் தான் காரணம். நீங்க ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கிறீங்க, 2 பேர போடுறீங்க, 2ம் விளங்காத பீஸுங்க. அதுங்க எனக்கு என்ன நடக்குது? அதுங்க மேல குற்றச்சாட்டு வருது. சார் அவர் ரொம்ப பெரிய ஆள் இல்ல சார்? யாரு? அந்த கையில இருக்கக்கூடிய அ பெரிய ஆலோசகர் ஆளுங்க. பெரிய ஆள் தானே சார்? நெறைய கட்சிகள்ல நெறைய பேர வழிநடத்தியிருக்கிறாரு. அதனால எத்தன அவர் பேர கையில வழிநடத்திருக்காரு? அத ஒரிஜினலா சொல்றீங்க. யாரையாவது சொல்லுங்க. என்ன வழி? ஜான் ஆரோக்கியசாமி அவர். ஜான் ஆரோக்கியசாமி முதலமைச்சர எதிர்க்கட்சி தலைவரா ஆக்குன பெரும் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். எங்க அவரு எங்கேயாவது வெற்றி சொல்லுங்க. அவர் போன இடம்லாம் புல்லே முளைக்கலன்னுவாங்க. ம். அவரு எங்கேயாவது அன்புமணி போய் பண்ணாரு. என்ன அன்புமணி என்னானாரு? அதோட அவ்வளோதான். ஒரு சீட்டு கூட வாங்கல அந்த வருஷம். சுத்தமா கவுத்தி விட்டு போனாரா? 2016ல அன்புமணி ராமதாஸ் முதலமைச்சர் ஆக முடியுமா? இவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு வச்சுக்கிட்டு, இவர் கோட் சூட்லாம் மாட்டி விட்டு, இந்த இது ஃபோன்லாம் மாட்டி விட்டு சுத்த விட்டாரா இல்லையா? அப்போ இது என்ன அர்த்தம்? ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னா, சார் இது நடக்கும், இது நடக்காது, இது இப்படி பண்ணணும். சரி எத நாம வச்சு அது அப்புறம் அவர நம்புறாங்க? அது விஜய் எத வச்சு ஜான இவர புஷிய நம்புறாரு? என்ன நாலேட்ஜ் இருக்குன்னு புஷிய நம்புறாரு? சொல்லுங்க.